யாழில் பெய்து வரும் கனமழையால் 10 பேர் பாதிப்பு. யாழில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக 2 குடும்பங்களைச் சேர்ந்த 10 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்தார். அந்த வகையில் சங்கானி பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட J166 கிராம சேவகர் பிரிவில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது. 2 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்த நிலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வட்டுவாகல் விகாரையின் கீழ் புதைக்கப்பட்ட தமிழர்கள். கடந்த 2009ஆம் ஆண்டு இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டு தற்போது முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள விகாரையின் கீழ் பகுதியில் புதைக்கப்பட்டிருப்பதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார். நாடாளுமன்றில் நேற்று இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்ட போது இதனை கூறினார். நாடாளுமன்றத்திற்குள் நுழைவதற்கான வாய்ப்பு. நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வடக்கு மாகாண சபை தேர்தலின் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்கினால் கடந்த பொது தேர்தலில் விருப்பு வாக்கின் அடிப்படையில் 2வது இடத்தில் இருக்கும் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வருவேன் என தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்தார். கொழும்பில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய விசேட செவ்வியிலே அவர் இதனை கூறினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளுடன் ஒன்றிணைய தயார். தமிழ் மக்களின் நலனுக்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எமது கட்சி தமிழ் கட்சிகளுடன் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் மக்களுக்கான போராட்டங்களை தலைமை தாங்கிய இயக்கங்களின் ஒன்றிணைவு தொடர்பில் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்த கருத்து தொடர்பில் கேட்டபோதே அவர் இதனை கூறினார். ஸ்ரீலங்கா முப்படையினர் பயன்படுத்தும் வாகனங்கள் தொடர்பில் வெளியான தகவல். ஸ்ரீலங்காவின் முப்படைகளைச் சேர்ந்த சுமார் 1400 வாகனங்கள் புகை பரிசோதனைகள் தோல்வியடைந்துள்ளதாக வாகன உமிழ்வு அறக்கட்டளை நிதியம் தெரிவித்துள்ளது. முப்படைகளின் முகாம்களில் ஆய்வு செய்யப்பட்ட 6000 வாகனங்களில் 1400 வாகனங்கள் முதல் சுற்று சோதனையில் தோல்வியடைந்ததாக மோட்டார் வாகனத்துறையின் வாகன உமிழ்வு அறக்கட்டளை நிதியத்தின் இயக்குநர் பொறியியலாளர் தாசுன் கமகே தெரிவித்தார்.